மல்லிகை மாலையை சூட்டியவுடன் அவர் ஒரு வாடாத ஒரு இந்த மாலையை அவர் அண்ணாவுக்கு சூட்ட அந்த நிகழ்ச்சி நெகிழ்ச்சி தருவதாக அமைந்தது. அந்த நிகழ்ச்சியிலே பேசுகிற போது பெரியாரின் பெருமைகளை பற்றி அண்ணா சொன்னார். அதன் பிறகு 4 நாள் கழித்து செப்டம்பர் 22, 1967 ஓசியானிக் ஹோட்டலுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய பெரும் அரங்கத்தில் அங்கே அண்ணா பிறந்தநாள் விழாவை கொண்டாட பெரியார் வந்தார். அண்ணாவின் பெருமைகளை பற்றி அவர் பேசும்போது மீண்டும் சொன்னார், இது பகுத்தறிவாளர்களுடைய ஆட்சி, இதுவரை தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு ஆட்சி அமைந்ததில்லை என்று சொல்லி பாராட்டிய அவர் அந்த ஆட்சிக்கு கேடு வந்துவிடக் கூடாது என்று கவலைப்படும் அதே வேளையில் அவர் சொன்னதைப் போல, அண்ணா அவர்கள் சொன்னதைப் போல ஒட்டுமாஞ்செடியாக வளர்ந்து திராவிட இயக்க கோட்பாடுகளை பாதுகாக்கின்ற இன்னொரு போர் முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் திகழ மனச்சாற்றின்படிதான் பதவி பிரமாணம் செய்து கொள்கிறேன் என்று அண்ணா முதல் அத்தனை அமைச்சர்களும் பதவி பிரமாணம் செய்கிற போது ஆண்டவன் பெயரை சொல்லாமல் பதவி பிரமாணம் செய்தார்கள். அந்த பட்டியலிலே இருப்பவர்தான் பின்னாளிலே அமைச்சர் பொறுப்புக்கு வந்த இந்த விஐடி பல்கலைக்கழகத்தை நிறுவிய நம்முடைய ஆற்றல்மிகு விஸ்வநாதன் அவர்களும் மந்திரி பதவி ஏற்கிற போது பதவி பிரமாணத்தை உளமாறத்தான் பதவி பிரமாணம் செய்கிறேன் என்று அவர் கூறினார். அந்த 3 சாதனைகளை பற்றி அண்ணன் வீரமணி அவர்கள் குறிப்பிட்டார்களே, அந்த காலகட்டத்தில் அண்ணா அவர்களுக்கு வரக்கூடாத கொடிய புற்றுநோய் ஏற்பட்டு தாக்குதலாகி ஆளாகி அமெரிக்க நாட்டிலே சிகிச்சைக்கு சென்று சிகிச்சை பெற்று வந்து கொண்டிருந்த காலத்தில் 1968 அக்டோபர் 10 அன்று அமெரிக்க நாட்டிலே இருந்து தந்தை பெரியாருக்கு ஒரு கடிதம் எழுதினார் அறிஞர் அண்ணா. அதில் உங்களை நீங்கள் மருத்துவமனையிலும் விமான நிலையத்திலும் தாங்க முடியாத கவலைக்குறியோடு அமர்ந்திருந்ததை கண்டேன். என் உடல் நலிவு நீங்கிவிட்டது, ஓரளவு சற்று களைப்பாக இருக்கிறது, பசியின்மை இருக்கிறது.